என் மொழியும் புரியாமல், நான் யாருன்னு தெரியாமல், நான் அந்த வேலைக்கு செட் ஆவேனா மாட்டேனா, கற்றுப்பேனா, எனக்கு அதெல்லாம் புரியுமா அப்படின்னு என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் என் மேலே ரேண்டமாக ஒரு நம்பிக்கையை வச்சு எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த என் சீனியர் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெல்கம், இது நம்ம டிஎஸ் ஜர்னி. சில நேரங்களில் சில மனிதர்கள் பகுதியில் இன்றைக்கி நான் என் சீனியரை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டில் காலேஜ் முடித்தேன்னா ஒரு வருஷம் ஃபேமிலியோடு இருக்கலாம்னு யோசித்து சண்டிகர் கிளம்பி போயிட்டேங்க. நான் சண்டிகரில் இருக்கும் போதே என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன்ஷிப்காக ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்காக மட்டுமே என்னால் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வர முடியாது. ஆனால் நான் இன்டர்ன்ஷிப்பும் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் போது எனக்குள்ள ஒரு யோசனை, நாம எதுக்கு தமிழ்நாட்டில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், சண்டிகரில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இன்டர்ன்ஷிப் பண்ணலாமே அப்படின்னு நான் சொல்லும் போது உங்களுக்கு அது கரெக்டான ஐடியான்னு தோணும். ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எனக்கு அந்த சமயத்தில் ஹிந்தி தெரியவே தெரியாது. ஹிந்தியே தெரியாமல் ஹிந்தி மட்டுமே பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் எப்படி நான் வேலை கற்றுக்க முடியும்? இந்த சந்தேகம் எனக்கும் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை, ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சண்டிகரில் எனக்கு யாருமே தெரியாதுங்க. சரி, நாமளா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இன்டர்ன்ஷிப் பற்றி கேட்கலான்னு யோசிச்சாலும் பேசுறதுக்கு நமக்கு ஹிந்தி தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அப்போ நான் இருந்தேன். சரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கூகுள் மேப்ல சர்ச் பண்ணி பார்த்தேங்க. 2 ஹாஸ்பிட்டல் இருந்தது. இந்த 2 ஹாஸ்பிட்டலையும் போய் நம்ம வேலை கேட்டு பார்க்கலாம், கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி அடுத்த நாள்னே கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ் பார்த்தே நான் பயந்துட்டேங்க. அந்த அளவுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் அது. இந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசா இருக்கு, இதுல நம்ம லாங்குவேஜ் தெரியாம எப்படா போய் ஜாயின் பண்ண போறோம்னு பயத்திலேயே ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போகாமல் அப்படியே பேக் அடிச்சிட்டேன். நான் திரும்ப வீட்டுக்கு வர்ற வழியில தான் நான் பார்த்த 2வது ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டுப்பார் அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பச்சி சொன்னதுங்க. நானும் அதோட பேச்சை கேட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அங்கே எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ் ரொம்ப சின்னது, சிங்கிள் டோர் மாதிரி. உள்ளே போய் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசுங்க. ரிசப்ஷனில் ஒரு லேடி இருந்தாங்க. அவகிட்ட போயிட்டு நான் இன்டர்ன்ஷிப் பற்றி பேசுகிறேன். அவளுக்கு எதுவுமே புரியல. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வரும்னு சொல்லிட்டா. அந்த சமயத்தில் எனக்கு இங்கிலீஷ்மே நல்லா பேச வராது. அதனாலேயே நான் சொல்கிறது எதுவுமே அவங்களால புரிஞ்சிக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் அனஸ்தட்டிக் டாக்டர் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு என்ன அவர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவர் எப்படி இருந்தால் தெரியுமா, நீங்கள் பிஜேபியில் அமித்ஷாவை பார்த்துருப்பீங்க, அதே லுக்கில் தாங்க இருந்தார் அந்த அனஸ்தட்டிக் டாக்டர். அவர் என் ஃபைலாக வாங்கி பார்த்து நான் என்ன படிச்சிருக்கேன், நான் எத்தனை மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அவர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, உனக்கு ஹிந்தி லாங்குவேஜே தெரியல, நீ எப்படி ஜாயின் பண்ணி எப்படி வேலை கற்றுப்ப? உனக்கு சொல்லித்தரதுலையும் பிரச்சனையாக இருக்கும், உன்னை வேலை வாங்குறதும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், அப்போ உன்னை நாங்கள் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு. நானும் அவர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட்டாகவே கேட்குறேன், எனக்கு இங்கே யாருமே தெரியாது சார், என்னை நம்பி நீங்கள் வேலை கொடுங்க, நான் அதிகபட்சம் 1 மாதத்தில் அடாப்ட் ஆகிடுவேன், நான் கற்றுப்பேன் அப்படின்னு. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அவர் ஒரு ஃபோன் பண்ணார். கொஞ்ச நேரத்தில் இந்த ரூமுக்கு இன்னொரு நபர் வந்தாருங்க. அவர்கிட்ட அவர் என்னோட இன்டர்ன்ஷிப் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். அவர் ஹிந்தியில் பேசும்போது ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த ஒரு ஆள் வந்திருந்தார் இல்லையா, அவர் தான் எனக்கு வேலை சொல்லி கொடுக்க போகிற சீனியர். அவர் எனக்கு ஓகே சொல்லிட்டாரா இன்டர்ன்ஷிப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவர் ஓகே சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு கீழே தான் நான் வேலை செய்ய போகிறேன், அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லித்தர போகிறேன். அதனால தான் இவர் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டார் போல். என்னை ஓகே சொல்லி அனுப்பும் போதுமே இந்த டாக்டர் ஒரு விஷயத்த சொன்னார், உனக்கு அதிகபட்சம் 1 மாதம் தான் டைம் கொடுப்பேன், நீ அதுக்குள்ளே வேலை கற்றுக்கணும், இல்லை நீங்கள் இருக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு ப்ரூவ் பண்ணணும், சும்மா நீ வந்துட்டு போகிறேன் இருந்தால் இன்டர்ன்ஷிப்பை நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு. எனக்கு உள்ளுக்குள்ள மகிழ்ச்சிங்க, ஒரு வழியாக நமக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கான ஹாஸ்பிட்டல் கிடச்சிருச்சு அப்படின்னு. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வேலைக்கு வந்துட்டேங்க. வேலைக்கு வந்த முதல் நாளே என் சீனியர் என்னை கூட்டிட்டு ஆப்ரேஷன் தேட்டர் இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு சுற்றி காமிச்சு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அவர் சொல்கிறது எல்லாமே ஹிந்திலேயே சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் என்னால் உடனுக்குடன் பதில் கொடுக்கவே முடியலைங்க. அதை புரிஞ்சுக்கிட்டேன் என் சீனியர், நீ கவலைப்படாத, கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், போக போக பிக்கப் ஆகிடுவேன், சொல்கிற வேலையை சரியாக செய்யணும், லீவ் போடாமல் வரணும் அப்படின்னு இந்த 2 ரூல்ஸ் மட்டும் எனக்கு சொன்னாருங்க. எனக்கும் ஒரு வழியாக வேலையே வந்துட்டோம், உள்ளே செட் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அப்படியே ஒவ்வொரு நாள் போய்கிட்டே இருந்ததுங்க. நானுமே ஹிந்தி நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் எப்படி ஒரு நார்த் இந்தியன் ஹிந்தி பேசுவாங்களோ அந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக ஹிந்தி பேசுகிற அளவுக்கு ரொம்ப நல்லா ஹிந்தி கற்றுக்கிட்டேன். எனக்குமே என் சீனியரை பிடிச்சிது, சீனியருக்குமே நான் செய்கிற வேலையெல்லாம் ரொம்ப பிடிச்சிது. அதனால் சீனியர் எனக்கு என்ன ஒரு உதவி பண்ணார் அப்படின்னா, என்னுடைய டாக்டர்கிட்ட பேசி அந்த பையன் வந்து நல்லா வேலை செய்கிறான், அவனுக்கு ஒரு சேலரி போட்டு கொடுக்கலான்னு மந்த்லி 2000 எனக்கு சேலரி போட்டு கொடுத்தாருங்க. 2000 ஒரு சேலரியாடா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்குமே இன்டர்ன்ஷிப்பில் 100 ரூபா கூட கிடைக்கலிங்க. ஆனால் எனக்கு இன்டர்ன்ஷிப்பில் இருக்கும் போதே மாதம் 2000 ரூபாய் கிடைச்சிது. உண்மையாகவே அது எனக்கு பெரிய விஷயம்தான்.
நான் ஹிந்தி எந்த அளவுக்கு ஆர்வமாக கற்றுக்கிட்டனோ அதேமாரி என்னோடய வேலையுமே கற்றுக்கிட்டேன். இன்டர்ன்ஷிப்பில் நான் இருக்கிறதால எனக்கு டைமிங்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வரணும், அவங்க எப்போ போக சொல்கிறாங்களோ நான் அப்போ தாங்க போகணும். அதனாலே சில நேரங்களில் காலையில் 6:30க்கே வர வச்சுருவாங்க. 6:30லேருந்து சாயங்காலம் 5:30 வரைக்குமே நான் ஆப்ரேஷன் தேட்டரில் தான் இருப்பேன். நின்றுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு கால் வலிக்கும், கால் தொட வலிக்கும், நீங்கள் சாப்பாடு சரியான டைமில் சாப்பிட முடியாது. சில நாட்கள் லஞ்சு வந்து நான் சாயங்காலம் 4:30க்கு சாப்பிட்ருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க என்னோடய வேலை எந்த அளவுக்கு இருந்ததுன்னு. அந்தளவுக்கு என்னை வச்சு பெண்டு கழட்டினாங்க. ஆனால் அதே நேரத்தில் நானும் சாமர்த்தியமாக வேலையை கற்றுக்கிட்டேங்க. நான் என் சீனியர்கிட்ட வேலை கற்றுக்கிட்டதால என்னவாங்க, என் வேலை எப்போவுமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கும், ரொம்பவும் நீட்டாக இருக்கும். என் சீனியர் எனக்கு வேலை சொல்லித்தரும்போது கூட அப்படி ப்ராப்பராக தாங்க சொல்லிக் கொடுப்பாரு. அந்த வேலைக்கான என்ன ரூலோ அந்த ரூல் பிரகாரம் தான் எனக்கு வேலையை சொல்லிக் கொடுப்பாரு. நம்ம வேலை செய்யும் போது அந்த ரூல் படி செய்ய மாட்டோம், ஆனால் நம்ம கற்றுக்கும் போது அந்த வேலைக்கான ரூல்ஸை ப்ராப்பராக கற்றுக்கணும். அப்போ தான் நாம் எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளால் சர்வே பண்ண முடியுங்க. அந்தளவுக்கு என்னோடய சீனியர் வேலையை எனக்கு ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்தாரு. அதன் மூலியமாக தான் நான் என்னோடய ஓடி டெக்னீஷியனில் பல வேலைகளை கற்றுக்கிட்டேன். ரொம்ப சீக்கிரமாகவே 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் ஹேண்டில் பண்ணுற பேஷண்ட்டையே என்னோடய சீனியர் என்னை நம்பி கொடுத்தாரு. அந்தளவுக்கு ஒர்க்கை நான் ரொம்ப சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டேங்க. என்னை என் சீனியருக்கு யாருன்னே தெரியாது, என்னுடைய லாங்குவேஜ் அவருக்கு புரியாது, அவருடைய லாங்குவேஜும் எனக்கு புரியாது. இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் என் சீனியர் வந்து எனக்கு ஓகே சொன்னார். அவர் ஓகே சொன்னதால் தான் அன்றைக்கி என்னால் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. என்னாலேயும் ஒரு ப்ராப்பரான ஒர்க்கை கற்றுக்க முடிஞ்சது. எனக்கு ஹிந்தி லாங்குவேஜும் தெரியாது, வேலைக்கே நான் புதுசு. அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாலும் அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியாது. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் என் சீனியர் ஏதோ ஒரு விஷயத்தில் என்னை ஓகே பண்ணார். ஓகே பண்ணது மட்டுமே இல்லாமல் எனக்கு வேலையுமே ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாருங்க. அன்றைக்கி அந்த மனுஷன் எனக்கு ஓகே சொல்லி என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை வேலைக்கு எடுக்கலை அப்படின்னா இன்னும் எத்தனை ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கியிருப்பேன்னு எனக்கும் தெரியாது. அப்படியே நான் வேறு ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருந்து வேலை கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குமான்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. இந்தளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த என் சீனியருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த வீடியோவை அவர் பார்த்தாலும் அவருக்கு கண்டிப்பாக புரியாது. இந்த மாதிரி ஒரு மனிதர் இருந்தார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த மாதிரியான பல நபர்கள் என் வாழ்க்கையில் இருக்காங்க. தொடர்ந்து நான் அவங்கள பற்றி உங்ககிட்ட சொல்ல தான் போகிறேன். இதே மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் எனக்கு உதவிய ஒரு நபரை பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.